our last study, we were looking at an expression that Paul used to the elders in Acts chapter 20. கடந்த நம்முடைய போதனையிலே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே பவுல் கூறின ஒரு வாசகத்தை நாம் பார்த்தோம். Verse 27. 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் வசனம். The whole purpose of God. தமிழ்ல 26ஆம் வசனம், தேவனுடைய ஆலோசனையின் முழுமை. Supposing you think of the whole purpose of God like a circle. தேவனுடைய முழு நோக்கத்தையும் ஒரு வட்டமாக எண்ணிக்கொள்ளுங்கள். And with many segments in that circle. அந்த வட்டத்திலே எவ்வளவோ துண்டுகள் இருக்கிறது. Supposing you ask your child, color all the segments. உடைய பிள்ளையை பார்த்து இந்த வட்டத்திலே இருக்கக்கூடியதான எல்லா செக்டார் துண்டுகளையும் கலரடி வண்ணம் பூசு என்று கேட்கிறீர்கள். Don't go outside the circle, everything inside. அந்த வட்டத்துக்குள்ளாக தான் வர்ணம் பூச வேண்டும், வட்டத்துக்கு வெளியே நீ பூசக்கூடாது என்று பிள்ளையை பார்த்து சொல்கிறீர்கள். You know how small children, when they color, they'll go outside, they leave some parts inside not done. சின்ன பிள்ளைங்க தான் உங்களுக்கு தெரியும், கலர் அடிக்கும் பொழுது அவங்க அப்படியே வர்ணம் பூசும் பொழுது சில இடங்களில் கோட்டை விட்டு வெளியே போய்விடும், அந்த வட்டத்துக்கு வெளியே போய்விடும், உள்ளே சில இடங்கள் காலியாக இருக்கும். But a grown up person, a good artist will do it so perfectly that nothing will be outside the circle and everything inside the circle will be completely painted. ஆனால் நல்ல ஓவிய கலைஞன் அவனிடத்திலே நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த வட்டத்திற்குள்ளாக முழுமையும் வர்ணம் பூசப்பட்டிருக்கும், அந்த வட்டத்தை விட்டு இம்மியளவும் கூட ஒரு கலர் கூட வெளியே போயிருக்காது. Paul was like that. பவுல் அப்படித்தான் இருந்தார். He did not talk about things which are outside the purpose of God. தேவனுடைய நோக்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் பவுல் பேசவில்லை. But inside the purpose of God he proclaimed the whole thing. There was not even a little dot missing. ஆனால் அந்த தேவனுடைய நோக்கம் என்கிறதான அந்த வட்டத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சகலவற்றையும் அவர் பிரசங்கித்தார், அதிலே ஒரு புள்ளியாக விட்டு வைக்கவில்லை. And that is the type of church we want to build today. இப்படிப்பட்ட சபையை தான் நாம் இன்று கட்ட விரும்புகிறோம். Not to say, well, most of the things in the New Testament we are preaching. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் உள்ளதான அதிகபட்சமான காரியங்களை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்வதல்ல. Or I can use another picture. வேறொரு காட்சியை உங்கள் முன்பாக வைக்க முடியும். You've seen these jigsaw puzzles with children of some painting or something cut into little pieces. சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு பொருளை ஜிக்ஸா பசில் என்பதை பார்த்திருப்பீர்கள். எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தால் அழகான ஒரு படம் வரும், இல்லாவிட்டால் சிறு சிறு துண்டுகளாக இருக்கும். And the children try to put it all together and make the full painting. அந்த சிறு பிள்ளைகள் அந்த ஒவ்வொரு துண்டையும் எடுத்து எங்கே சரியாக வைத்தால் இணைகிறது என்று பார்த்து அதை முழுமையாய் வைத்து விட்டால் அருமையான ஒரு வண்ணம் அங்கே கிடைக்கும். Let's say that somebody has drawn a picture of the face of Jesus. அங்கே இயேசுவுடைய முகத்தை யாரோ ஒருவர் வரைந்து அந்த அந்த பசலை உண்டாக்கியிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். And that is cut into small jigsaw puzzles and we tell children, now put it all together so you can see the face of Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவின் அவருடைய முகத்தை படமாக வரைந்து துண்டாக வெட்டி இப்பொழுது அதெல்லாம் சேர்த்து மிகவும் அந்த பழைய இயேசுவினுடைய அந்த படத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளிடத்தில் கொடுக்கிறோம். That is a picture of the whole purpose of God. இதுதான் தேவனுடைய முழு நோக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. And supposing the child has put all except one piece is missing. அந்த குழந்தை எல்லா துண்டுகளையும் சேர்த்து வைத்து விட்டது, ஆனால் ஒரு துண்டை காணாமல் போட்டு விட்டது. So one eye is missing. இப்பொழுது இயேசு என்கிற அந்த படத்திலே ஒரு கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இல்லை. The child says most of the things are there. அந்த குழந்தை சொல்லுகிறது எல்லாமே வெச்சிட்டேன்ப்பா, ஒண்ணுதான்ப்பா இல்ல. That doesn't look like Jesus with one eye. இயேசு ஒரு கண்ணை மட்டும் வைத்துக் கொண்டு இருந்தால் அது இயேசுவை போல இல்லையே. Oh, one ear is missing. அல்லது ஒரு காது அங்கே இல்லை. No, you say that's not proper. It may be only one piece, but that is very important. இது சரியல்ல, அது ஒரு துண்டா இருந்தாலும் அது முக்கியமான துண்டு, கண் என்று வைக்க வேண்டிய இடத்துல வைத்தாக வேண்டும் என்று சொல்லுவோம். I don't know how many people feel that we must build a church like that. எத்தனை பேர் இது போன்ற ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. No part of the purpose of God must be missing. தேவனுடைய நோக்கத்தின் எந்த ஒரு பகுதியும் விடுபட்டு விடக் கூடாது. I have traveled so many countries, I don't find many people like that. பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி இருந்தாலும் பல இடங்களில் இப்படிப்பட்ட மக்களை நான் பார்ப்பதில்லை. Most of the things we are doing, அதிகபட்சமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். Yeah, only one eye and one ear are missing. What does it matter? ஒரு கண்ணும் ஒரு காதும் தானே இல்லை, அதனால என்ன? How would you like if your children put a photograph of you saying our fathers, this is my father's picture, one eye and one ear is missing? உங்களுடைய மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ போகிறீர்கள், உங்களுடைய அப்பாவுடைய போட்டோவை வைத்திருக்கிறாங்க, அதுல ஒரு கண் இல்லை, எப்படி நீங்கள் உணர்வீர்கள்? You say, why did you remove my eye and my ear? ஏனப்பா என்னுடைய போட்டோவில் கண்ணையும் காதையும் எடுத்து விட்டாய்?
Oh, Daddy, that's a small thing. The main thing is there. அப்பா அதிகபட்சம் அங்கே இருக்கிறது பிரதானமான காரியங்கள் எல்லாம் கண்ணு காது தானே, அதுதானே இல்லை, ஏன் நீங்கள் அதை பெரியப்படுத்துகிறீர்கள்? We are so careful to honor our earthly fathers by putting a proper photograph of them. பூமிக்குரிய நம்முடைய தகப்பனை நாம் எந்தளவாய் கனம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அவருடைய படத்தை நேர்த்தியாக அப்படியே போட்டு விடுகிறோம் விடுபடாமல். I want to respect Jesus Christ and his word more than I respected my father or anybody on this earth. என்னுடைய தகப்பனையோ அல்லது பூமியில உள்ள எந்த நபரையோ நாம் கனம் பண்ணினதை காட்டிலும் தேவனையும் இயேசுவையும் அவருடைய முழு நோக்கத்தையும் நான் கனம் பண்ண விரும்புகிறேன். I don't care whether people say you are very particular about small things. என்ன நீங்கள் சிறு சிறு காரியத்தில் இவ்வளவு குறிப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. Yes, I am particular about small things. ஆம், சிறு சிறு காரியங்களை குறித்தும் நான் குறிப்பா இருக்கிறேன், கவலையா இருக்கிறேன். I often think when I preach that I am like a heart surgeon. அடிக்கடி நான் பிரசங்கிக்கும் பொழுது நான் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணரை போல நான் என்னை எண்ணிக்கொள்கிறேன். Even if a heart surgeon has got 35 years experience, ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணருக்கு 35 ஆண்டுகால அனுபவம் இருந்தாலும் when he deals with opening up a person's heart or his brain, he'll be so careful that I can't afford one little thing to go wrong. ஒரு இருதய சிகிச்சை செய்கிறார் அல்லது மூளையையே திறந்து வைத்து அங்கே ஒரு சிகிச்சை செய்கிறார் என்று சொன்னால் ஒரு தவறு கூட நடந்துவிடக் கூடாது என்ற முழு கவனத்தையும் செலுத்தி அந்த அறுவை சிகிச்சையை செய்வார். He can't say, well, most of the things I did right, few things are not done. பெரும்பாலான காரியங்களை சரியாக செய்து விட்டேன், ஒரு சில காரியங்கள் தானே என்று சொல்லி விட்டு தைத்து விட மாட்டார். I find in worldly matters, உலக பிரகாரமான காரியங்களிலே people are so careful. மக்கள் எவ்வளவு கவனமுள்ளவராக Or இருக்கிறார்கள். you take an architect and mason building a building. அல்லது ஒரு கட்டடத்தை கட்டக்கூடியதான சிற்ப கலைஞரை பாருங்கள் அல்லது மேசனை பாருங்கள். If it's only 1 or 2 floors like this, it's okay. இது போன்று 1-2 தளங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது பரவாயில்லை. Think if you are building a building which is 40-50 stories high like some of these apartments nowadays. இன்றைக்கு பல இடங்களிலே அபார்ட்மெண்ட் என்றதான கட்டடங்களை கட்டுகிறார்களே, 50 அடுக்குமாடி கட்டடங்கள், அதை பாருங்கள். If that plumb line is slightly out, the whole building will be crooked. கீழே உள்ளதான அந்த தூக்கு நூல் சற்று சரியாக இல்லை என்று சொன்னால் முழு கட்டடமே கோணலாக போய்விடும். Can you imagine if at the ground floor itself just 1 degree they were not careful with the construction? தரையிலே கட்டக்கூடியதான அந்த முதல் தளத்திலே 1 டிகிரி அங்கே விலகல் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். In 1 floor you don't see the difference, in 2 floors you may not see it. முதல் மாடி கட்டடம் எழும்புகிறது, இரண்டாவது மாடி கட்டடம் எழும்புகிறது, வித்தியாசம் தெரியவில்லை, செங்குத்தாக இருக்கிறது போல காணப்படுகிறது. By the time you go to the 50th floor it will be like this, the building. ஆனால் 5வது மாடிக்கு போகும்போது அந்த 1 டிகிரியான விலக்கமானது அங்கே தெரிந்துவிடும், பல they are சாய்ந்து காணப்படும். so careful. ஆகவே அவர்கள் அவ்வளவு கருத்துள்ளவர்களாய் நேராய் கட்டுவார்கள். They don't want a crooked building. ஏனென்றால் கோணலான ஒரு கட்டடம் அவர்களுக்கு தேவையில்லை. In every area man is so careful. ஒவ்வொரு பகுதியிலேயும் மனிதன் அவ்வளவு கவனமுள்ளவனாய் இருக்கிறான். This must be absolutely 90 degrees perpendicular, not 89 degrees. தரைக்கு 90 டிகிரி செங்குத்தாக இருக்க வேண்டும், 91 அல்ல. And it's in the same way with surgery. Every little detail must be done properly. அதே போல தான் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கங்களும் சரியாக கையாளப்பட வேண்டும். Only when it comes to the church we find people saying, yeah, well, most of the things are there, it doesn't matter. ஆனா சபை என்று வரும்பொழுது மட்டும் பெரும்பாலான காரியங்கள் இருக்கிறதே, ஒரு சில விடுதல்கள் இருந்தால் என்ன என்று சொல்கிறார்கள். It doesn't matter if one little window is a little crooked. ஒரு ஜன்னல் தானே கோணலாய் இருக்கிறது, அது பரவாயில்லை. Would you be happy with that in your house? உங்க வீட்டிலே அப்படி யாராவது கோணலாய் ஜன்னலை கட்டினால் சந்தோஷமா இருப்பீர்களா? That they look in the front, only one window is a bit crooked. அவர்கள் முன்னிருந்து பார்க்கிறார்கள், உங்கள் வீட்டிலே ஒரே ஒரு ஜன்னல் கோணலாய் கட்டப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. You will ask the contractor to break it down and put it properly. நீங்கள் அந்த கட்டடம் கட்டக்கூடிய கான்ட்ராக்டரை பார்த்து அதை இடித்து விட்டு சரியாக அந்த ஜன்னல் நிலைக்காலை வை என்று சொல்வீர்கள். That is why you go around the house, you won't find any crooked windows in any house. நீங்கள் இந்த சாலையிலே போய் பாருங்கள், ஏதாவது ஒரு வீட்டிலே ஜன்னல் கோணலாக வைக்கப்பட்டிருக்கிறதா? You won't find a door which is 5 degrees this way. 5 டிகிரியானது சாய்ந்து காணப்படக்கூடிய நிலைக்கால்கள் கதவுகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? Human beings are so careful in earthly things. பூமிக்குரிய காரியங்கள் என்று வரும்பொழுது மக்கள் அதிக கவனமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். If we buy a shirt, we will not buy where one sleeve is 2 inches longer than the other one. நீங்க சட்டை வாங்குறத கூட எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு கையில 2 இன்ச் நீளம், ஒரு கையில 2 இன்ச் குட்டையா இருந்தால் வாங்குவீர்களா? If the tailor says, what does it matter? அந்த டெய்லர் சொல்றாங்க, இது என்னப்பா ஒரு 2 இன்ச் தானே. Your pant is 1 inch longer on one leg than the other leg. பேண்ட் போட்டால் ஒரு காலில 1 இன்ச் நீளமாக இருக்கிறது, இன்னொரு காலில 1 இன்ச் குட்டையாக இருக்கிறது.
We will not accept it. அதை ஏற்றுக்கொள்வோமா? We'll send it back and say, do it again. அந்த டெய்லர் இடத்திலே அந்த துணியை கொடுத்து மீண்டும் சரிபடுத்தி கொடு என்று But கேட்போம். when it comes to the church of Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்று வரும்பொழுது the மட்டும் exact measurements which a tailor takes, we don't take from the scriptures. அந்த டெய்லர் இடத்திலே இருக்கக்கூடியதான அது சரியான அளவு எடுத்து தைக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நாம் செய்ய தயாராக இல்லை. If he takes a measurement on the shoulder, அவர் தோள்பட்டை அளவு எடுக்கிறார். this is 18 inches, 18 இன்ச் என்று 18 சொல்கிறார். and a half. 18 இன்ச். Put it as 18. 18 இன்ச் போடணும். 18 போட்டா No. You say 18 and a half. இல்லப்பா 18 இன்ச் போடுப்பா என்று சொல்வார் அளவு எடுத்து விட்டு. But when it comes to the word of God, தேவனுடைய வார்த்தை என்று வரும்பொழுது it doesn't matter if we change it slightly this way, that. அது கொஞ்சம் மாறினாலும் இப்படி மாறினாலும் அப்படி மாறினாலும் என்ன என்று நாம் சொல்கிறோம். I want to tell you, my brothers and sisters, சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன் my own testimony. என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். My life has changed radically when I began to take God's word exactly. தேவனுடைய வார்த்தையை இருக்கிறது போலவே நான் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்த பொழுது என்னுடைய வாழ்க்கை தீவிரமாக மாறியது. When I took the commandments exactly, the promises also became mine exactly. தேவனுடைய கற்பனைகளை நான் இருக்கிறது போலவே எடுத்துக்கொண்ட பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது போலவே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கிறது. When I read in the Bible that I must not lust after a woman, ஒரு ஸ்திரியை இச்சிக்க கூடாது என்று வேதத்திலே வாசிக்கிறேன். I should not do it once. நான் ஒரு முறை கூட செய்யக்கூடாது. Not saying, Lord, I did that only once a week. நான் வாரத்துல ஒரு முறை தானே ஆண்டவரை இச்சிக்கிறேன். No, இல்லை, not even once. ஒரு முறை கூட இல்லை. When it says in Colossians 3, I must not be bitter against my wife, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே மனைவியின் மேல் கசப்பா இருக்க கூடாது, கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது I said never, not even once in a year. ஒரு காலம் வருஷத்திலே ஒரு முறை கூட நான் கசந்து கொள்ள கூடாது. I must not raise my voice and shout at her even once in a whole year. ஒரு வருஷம் முழுவதுமாய் ஒரு முறை கூட என்னுடைய சத்தத்தை உயர்த்தி என்னுடைய மனைவியை நான் திட்டக்கூடாது. When it says in Ephesians 4:31, put away all anger, சகல கோபத்தையும் நீக்கி விடுங்கள் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது I want to put away all anger. நான் எல்லா கோபத்தையும் நீக்கி விட வேண்டும். When it says in Philippians 2, then I must put away all grumbling and complaining, முறுமுறுப்பையும் குறை சொல்லுதலையும் முழுமையா நீக்கிடுவீர்கள் என்று I want பிலிப்பியர் to put 2 it all வாசிக்கும் பொழுது away, put it all away. நான் அவைகள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டும். If somebody does something for me and spoils it, I say I will not murmur or complain. யாராவது எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து அதை ரிப்பேர் ஆக்கி விட்டால் பழுதாக்கி விட்டால் நான் அதை குறித்து குறை சொல்ல மாட்டேன். I tell them, don't worry, கவலைப்படாதீர்கள், it's all right. அது பரவாயில்லை. The only thing serious in life is sin. வாழ்க்கையில சீரியஸான ஒரே காரியம் பாவம் தான். Other things can all be forgiven. மற்ற காரியங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட முடியும். I remember once when I had put a fixed deposit in a bank. ஒரு முறை நான் வங்கியிலே என்னுடைய பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன். And the clerk there made some mistake, and so when the time for the interest came, it was much less. அங்கே உள்ளதான அந்த பேங்க்ல வேலை செய்கிறதான அந்த கிளார்க் ஒரு தவறை செய்து விட்டார். ஆகவே எனக்கு அந்த வட்டி கிடைக்கும் பொழுது அது குறைந்த தொகை தான் கிடைத்தது. So I told the bank manager, see, he's made a mistake here. ஆகவே அந்த வங்கி மேலாளரிடம் பார்த்து, இங்கே பாருங்கள், இதிலே அது ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொன்னேன். He said, yeah, that's right, it's a mistake. ஆம், அது ஒரு தவறு செய்து விட்டார். He said, Mr. Punan, we'll give you the full amount. மிஸ்டர் புனன், உங்களுக்கு நாங்கள் முழு தொகையும் கொடுத்து விடுகிறோம். We will deduct it from that bank clerk's salary. இந்த தொகையை அந்த கிளார்க்கினுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து உங்களுக்கு கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். It was his mistake. அது அவர் செய்த தவறு என்று சொன்னார். I said, no, please don't do that. நான் சொன்னேன், வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம். Mistake all of us make. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம். Forget it, I don't want that money. எனக்கு அந்த பணம் வேண்டாம், அதை மறந்து விடுங்கள் என்று சொன்னேன். Let that poor man get his full salary. அந்த ஏழை மனிதன் தன்னுடைய முழு சம்பளத்தை பெற்றுக் கொள்ளட்டும். He's not a poor man, he's actually earning more than me. அவர் சொல்லப்போனால் ஏழை அல்ல, என்னை காட்டிலும் அதிகமாக சம்பாதிக்கிறவர். But I say, I don't want that. I don't want anybody to be unhappy in this world because of me. என் நிமித்தமாக யாரும் இந்த உலகத்திலே சந்தோஷமற்றவர்களாய் மாறிவிடக் கூடாது என்று சொன்னேன். And I forgot it and went away. அதற்கு பிறகு நான் அதை மறந்து போய்விட்டேன். Many years later, அநேக ஆண்டுகள் கழித்து, one brother in our church was in that bank. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த வங்கியிலே வேலை செய்து கொண்டிருந்தார். And that manager said, அந்த மேலாளர் சொன்னார், there was one customer in this bank who was a real man of God. இந்த வங்கியிலேயே இருக்கக்கூடிய இந்த வாடிக்கையாளர்களிலே ஒரு வாடிக்கையாளர் உண்மையான தேவனுடைய மனிதனாக இருக்கிறார் என்று சொன்னாராம். Never met anyone like that. He was willing to lose some money because he didn't want to, make somebody else get into trouble. யாரும் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லி அவர் தன்னுடைய பணத்தை இழக்கவும் தயாராக இருந்தார். Because that's what Jesus taught. இயேசு இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். We must make life easier for other people. மற்றவர்களுக்கு நாம் வாழ்க்கையை சுமூகமாக்கி கொடுக்க வேண்டும். So when we obey the commandments, ஆகவே நாம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, the result that has come in my life? அதனுடைய விளைவு என்னுடைய வாழ்க்கையில வந்தது என்ன தெரியுமா? Promise also comes exactly.
வாக்குத்தத்தம் அதே விதமா நிறைவேறுகிறது. You obey the commandments exactly, God fulfills the promises exactly. கற்பனை அதே போல நீங்கள் கைக்கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் தேவனும் வாக்குத்தத்தத்தை அதே போல நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். Think of a promise like, I will make everything that people do work for your good. மக்கள் செய்யக்கூடிய சகல காரியங்களும் உனக்கு நன்மையாக முடியும் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Romans 8:28. ரோமர் 8:28. It has actually happened in my life. இது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. I can tell you so many stories. நான் எவ்வளவோ கதைகளை நான் உங்களுக்கு சம்பவங்களை சொல்ல முடியும். People tried to do evil and it became good for me. மக்கள் எனக்கு தீமை செய்ய முற்பட்டார்கள், அது எனக்கு நன்மையாக மாறியது. See, like this AquaGuard filter. AquaGuard வாட்டர் சுத்தமாக்குகிற கருவி எடுத்துக்கொள்ளுங்கள். The filter which purifies the water. அந்த அக்வா ஃபில்டர் என்பது தண்ணீரை சுத்தப்படுத்துகிறது. So these people come to demonstrate it. They'll pour some dirty water here and say, see, the clean water comes out here. அதை விற்க வருகிறவர்கள் அதை விளக்க காட்டுவார்கள், அழுக்கு தண்ணீர் எடுத்து இங்கே ஊற்றுவார்கள், சுத்தமான தண்ணீர் இங்கே வரும். So I say Romans 8:28 is my filter. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், ரோமர் 8:28 என்னுடைய அந்த அக்வா ஃபில்டர். See, somebody does something bad, it comes out good over here. எனக்கு யாரோ தீமையை செய்கிறார்கள், இங்கே வரும்போது எனக்கு நன்மையாக வருகிறது. Anything, you can put the dirtiest water here, it comes out clean here. அசுத்தமான தண்ணீரை இங்கே நீங்கள் ஊற்றலாம், இங்கே சுத்தமான தண்ணீராய் வெளியே வருகிறது. It's a wonderful, then I don't have a complaint against anybody. அப்படியானால் யார் மீதும் எனக்கு எந்த குறையும் இல்லை. Somebody pours some dirty water here இங்கே யாரோ for me to drink. நான் அதை குடிப்பேன் என்று சொல்லி யாரோ அசுத்தமான தண்ணீரை ஊற்றி விடுகிறார்கள். To kill me. என்னை கொலை செய்ய முடியாத அசுத்தமான தண்ணீரை ஊற்றி விடுகிறார்கள். I get it here as clean water. நான் இந்த பக்கம் அதை சுத்தமான தண்ணீராய் பெற்றுக்கொள்கிறேன். And I say, thank you very much for this glass of water. சகோதரரே, இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறேன். Can you say that to people who do harm to you? உங்களுக்கு தீமை செய்கிற மக்களிடத்தில் இதை சொல்ல முடியுமா? Anyone who loves God, தேவனை நேசிக்கிற யாரா இருந்தாலும் all things will work together for your good. அவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். It has actually been fulfilled in my life. இது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. Be anxious for nothing. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். Nothing means nothing. ஒன்றை குறித்தும் என்று சொன்னால் ஒன்றை குறித்தும். Isn't it wonderful to have these things fulfilled in our life? இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது அற்புதமாக இல்லையா? I want to say to you in Jesus' name, He will do that for you. இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அது அப்படியே அவர் உங்களுக்கு செய்வார். You just make sure that you obey all the commandments exactly. நீங்கள் எல்லா கற்பனைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படிகிறீர்கள் என்பதை மட்டும் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Don't leave out one ear or one eye from that picture. அந்த படத்திலே ஒரு கண்ணை விட்டு விட வேண்டாம், ஒரு காதை விட்டு விட வேண்டாம். Don't leave out one part of the circle not colored. அந்த வட்டத்திலே ஏதோ ஒரு பகுதியை கலர் அடிக்காமல் விட்டு விட வேண்டாம். The whole purpose of God. தேவனுடைய முழு நோக்கம், முழு ஆலோசனை. The reason many Christians don't enjoy this life is they are not coloring the whole circle. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் இந்த முழு வட்டத்தையும் வண்ணம் தீட்டுவதில்லை. Some part they leave out and say, that's a small piece. சில துண்டுகளை அவர்கள் வர்ணம் தீட்டாமல் அது சிறு துண்டுதான் என்று விட்டு விடுகிறார்கள். I don't do that. நான் அதை செய்வதில்லை. Anything that we offer to God must be perfect. தேவனிடத்திற்கு நாம் எதையெல்லாம் கொடுக்கிறோமோ அர்ப்பணிக்கிறோமோ அது பூர்ணமாக இருக்க வேண்டும். When I write a book, I read it about 10 times before I send it to the publisher. நான் ஒரு புத்தகத்தை எழுதினால் நான் அதை வெளியிடுகிறவர்களுக்கு அனுப்புவதற்கு முன்பதாக 10 முறை திரும்ப நான் படிக்கிறேன். I am offering something to God, it must be a perfect thing. ஏனென்றால் நான் தேவனுக்கென்று ஒன்றை அர்ப்பணிக்கிறேன், அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். Once when some Pharisees came to Jesus, ஒருமுறை பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். and they asked him a question in Matthew chapter 19. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். They said, Lord, what about this matter of if you don't like your wife, can you divorce her? ஆண்டவரே, மனைவியை பிடிக்காவிட்டால் தள்ளிவிடலாமா என்று கேட்கிறார்கள். Is it lawful? Matthew 19 verse 3. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மனைவியை தள்ளிவிடுவது அது நியாயமா என்று கேட்கிறார்கள். For any reason. எந்த முகாந்திரத்தினாலாவது. Verse 3. 3ஆம் வசனம். And what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? He didn't give them 25 reasons why you should not divorce your wife. மனைவியை ஏன் விவாகரத்து செய்யக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது என்பதற்கு 25 காரணங்களை கொடுக்கவில்லை. He did not like a lawyer giving him many arguments before a judge. வழக்கறிஞரை போல நீதிபதிக்கு முன்பாக 25 பட்டியல்களை வைக்கவில்லை. What did he say to them? அவர்களிடத்தில் என்ன சொன்னார்? Just think how it was in the beginning. Verse 4. 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆதியிலே எப்படி இருந்தது என்று பாருங்கள். How was it in the beginning? ஆதியிலே எப்படி இருந்தது? When God first made the first married couple, what did he do? முதல் முறையாக திருமணமான அந்த தம்பதியரிடத்திலே தேவன் என்ன செய்தார்? Did he make 2 women and tell Adam, if you don't like the first one, you can chuck her and take the second one? 2 ஸ்திரீகளை உண்டாக்கிவிட்டு முதல் மனைவி உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தள்ளிவிடு, அதற்கு பிறகு இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொன்னாரா? That is the answer Jesus gave.
இந்த பதிலை தான் இயேசு கொடுத்தார். From the beginning he made one man and one woman. ஆதியிலே தேவன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சிருஷ்டித்தார். That means you must be happy with the wife you married. அதனுடைய பொருள் என்னவென்றால் நீ திருமணம் செய்த அந்த நபரோடு கூட சந்தோஷமா இருக்க வேண்டும். What is the argument? From the beginning how is it? அங்கே உள்ள வாதம் என்ன? ஆதியிலே எப்படி நான் உண்டாக்கினேன். That phrase has helped me tremendously. இந்த ஒரு வாசகம் எனக்கு எவ்வளவாய் அதிகமாய் உதவி செய்தது. How was it in the beginning? ஆதியிலே எப்படி இருந்தது? Like I said, the source of the river. How is the river at its source? நதி உற்பத்தியாகும் இடத்தில் அது எப்படி இருக்கிறது? Shall we build a church now? இப்போ நாம் ஒரு சபையை கட்டுவோமா? How did they do it in the beginning? ஆதியிலே எப்படி செய்தார்கள்? That is always Jesus' answer. எப்பொழுதுமே அப்படிதான் இயேசு பதிலளித்தார். Go back to the beginning. ஆதியிலே எப்படி இருந்தது? Because in the beginning it was done perfectly. ஆதியிலே அது பூரணமாக செய்யப்பட்டது. After that now you see marriages and all, it's not like the beginning marriage. இப்பொழுது பாருங்கள் உள்ள திருமணங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் உள்ளது போல திருமண வாழ்க்கை இல்லை. Churches, I don't look at today's churches. சபை என்று பார்க்கும்போது இன்றைய சபையிலே நான் பார்ப்பதில்லை. I look at the first church. ஆதி சபையை நான் பார்க்கிறேன். I look at the first apostles. ஆதி அப்போஸ்தலரை பார்க்கிறேன். I look at the first elders of churches. சபையினுடைய ஆதி மூப்பர்களை பார்க்கிறேன். The first pattern for the church in the beginning. சபைக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முறையை நான் பார்க்கிறேன். There was no denomination. அப்பொழுது ஸ்தாபனங்கள் இல்லை. Different churches with an apostle who oversaw, looked over those churches. அங்கே பல சபைகள் இருந்தது, அப்போஸ்தலர்களை கண்காணித்தார்கள். I say, why can't we do it like that today? ஏன் நாம் அப்பொழுது இருந்தது போல இப்பொழுது செய்ய கூடாது? Some people say, oh brother Zach, those things won't work today, things have changed. இல்லை சகோதரர் ஜாக் அவர்களே, காலங்கள் மாறிவிட்டது, அவைகளெல்லாம் இப்பொழுது வேலை செய்யாது. I say, God has not changed. ஆனால் தேவன் மாறவில்லை. His word has not changed. அவருடைய வார்த்தை மாறவில்லை. Why is it he can't do things like that today? ஏன் அது போல இன்றைக்கு காரியங்களை அவர் செய்ய கூடாது? So the same principle applies even to the way we live before God. ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் இதே தாற்பயம் தான் பயன்படுகிறது. We can learn some things right from the beginning of scripture in Genesis. ஆதியிலே உள்ள வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். There are some wonderful lessons we can learn in the very first 3 chapters of Genesis, which are the first three chapters where the beginning of the human race is. மனுஷ வர்க்கம் ஆரம்பித்த முதல் காலங்களை விவரிக்கக்கூடியதான முதல் 3 அதிகாரங்கள் ஆதியாகமத்திலே காணப்படுகிறது. Let me take one command. ஒரு கட்டளையை நான் எடுத்துக்கொள்ளட்டும். That is not what I am going to speak about now, but I can mention it in passing. அதை குறித்து நான் இப்பொழுது விரிவாய் பேச போவதில்லை, ஆனால் அதை குறித்து அப்படியே நான் சொல்கிறேன். How many of you can tell me what is the first commandment given for us in the Bible? வேதத்திலே தேவன் நமக்கென்று கொடுத்த முதல் கட்டளை என்ன என்று யார் சொல்ல முடியும்? Not what he gave Adam. Adam he gave a command, don't eat from that tree. ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை இல்ல, நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? ஆதாமுக்கு மரத்திலிருந்து கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். That I'll explain in a moment. அதை நான் இன்னும் ஒரு சில நிமிஷத்துல விவரிக்கிறேன். That also applies to us spiritually. ஆவிக்குரிய ரீதியில் அதுவும் நமக்கு பொருந்தும். But what is the first commandment given to us in the Bible? வேதத்திலே நமக்கு என்று கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை என்ன? Before he gave so many other commandments, what is the first commandment God gave in the Bible? அதற்கு பிறகு எவ்வளவோ கட்டளைகளை தேவன் கொடுத்தார். அதுக்கு முன்பு முதல் கட்டளையாய் கொடுத்தது என்ன? Very first. முதல் கட்டளை என்ன? You know what it is? என்ன தெரியுமா உங்களுக்கு? It's about marriage. திருமணத்தை குறித்து. Genesis 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24. 34ஆம் வசனம். A man must leave his father and his mother and cleave to his wife. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பாள். Okay, now let me ask you. இப்பொழுது நான் கேட்கிறேன். Which is the most disobeyed commandment by married people in India today? இன்றைக்கு இந்திய தேசத்தில் திருமணமான தம்பதியர்களால் அதிகமாய் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய கட்டளை எது? This one. இந்த வசனம் தான். Even among Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் கூட. You know, because they use their reason. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறார்கள். The mother says, அம்மா சொல்றாங்க, I brought you up from childhood. ஏம்பா குழந்தையா இருந்த பொழுது நான் உன்னை வளர்த்தேன். 30 years I brought you up. 30 வருஷம் நான் உன்னை பெற்று வளர்த்தேனே. And this strange woman who came into your life yesterday, you left me and gone for her. நேத்து வந்த பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீ என்னை விட்டுட்டு போறியா? And he thinks, yeah, that's right. ஆமா, அம்மா சொல்றது சரிதான். My mother took care of me for 30 years. அம்மா 30 வருஷம் கவனிச்சாங்க, இவ நேத்து தானே வந்தா. This woman came only yesterday. I don't even know her properly. அவள் இன்னும் நான் சரியா கூட அறியல, நேத்து தானே இவள் வந்தாள். We can't take all these things which God says very seriously. ஆமே, தேவன் சொல்லுகிற இந்த வசனத்தை எல்லாம் கட்டளை எல்லாம் சீரியஸா நாம் எடுக்க முடியாது. And their whole married life is full of confusion. அவளுடைய முழு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் குழப்பமாகவே முடிகிறது.
You know that in the New Testament this verse is quoted giving Jesus example. புதிய ஏற்பாட்டில் இயேசுவுடைய மாதிரியை அடிக்கோடிட்டு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? Ephesians 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம். The same verse is quoted in verse 31. அதே வசனம் இங்கே 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Man must leave his father and mother and cleave to his wife and two shall become one flesh. 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எபேசியர்ல இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். And then he says in the next verse, அடுத்த வசனத்தில் சொல்கிறார், I'm not talking about husband and wife now. நான் கணவனையும் மனைவியும் குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. I'm talking about Christ and the church. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். Jesus left his father and came here and became one with me. இயேசு தன்னுடைய பிதாவை விட்டுவிட்டு இங்கே வந்து என்னோடு கூட ஒன்றானார். He gave up. அவர் ஒன்றை விட்டு விட்டார். தேவனோடு கூட ஒன்றாய் இருப்பதை விட்டு விட்டார். Took a body like mine to become one with me. என்னோடு கூட ஒன்றாய் இருப்பதற்காக அவர் ஒரு மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டார். Amazing. வியப்பாய் இருக்கிறது. So there is an example for us to follow. Jesus is an example in everything. ஆகவே நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி இருக்கிறது. இயேசுவும் நம்மை பின்பற்றுவதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். And you see that in his earthly life. அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பாருங்கள். He didn't get married. அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. But he left his home at the age of 30. ஆனால் 30 வயதிலே அவர் தன்னுடைய வீட்டை விட்டு சென்றார். And moved away to Capernaum. கப்பர்நகூமுக்கு கடந்து சென்றார். Just like today people get married and move to their own house. இன்றைக்கு திருமணமான பிறகு தங்களுடைய சொந்த வீட்டுக்கு அவர்கள் ஏற்படுத்தி பிரிந்து செல்கிறது போல. While he was in his home he obeyed his mother 100%. வீட்டில் இருக்கும் வரைக்கும் குடும்பத்தில் இருக்கும் வரைக்கும் தன்னுடைய தாய்க்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்திருந்தார். Never argued with her. ஒருபோதும் வாக்குவாதம் செய்யவே இல்லை. Never said no to her. இல்லை என்று சொல்லவே இல்லை. If he had said no he would have disobeyed the command which says children obey your parents. இல்லை அம்மா சொல்வதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தால் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள் என்று சொல்லுகிற ஒரு கற்பனையை அவர் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பார். He would have sinned. அவர் பாவம் செய்திருந்திருப்பார். If he had not honored his father and mother even once he would have sinned. ஒரு முறையாகிலும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாமல் இருந்தாலே அவர் பாவம் செய்திருந்திருப்பார் என்று சொல்லலாம். As soon as he leaves the house, அவர் வீட்டை விட்டு வெளியேறிய உடனே he was at a wedding. அவர் அங்கே ஒரு கானாவூர்ல கல்யாணத்தில் இருக்கிறார். His mother says they don't have any wine. அம்மா சொல்கிறார்கள் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. And he says, woman, what have I got to do with you? ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்கிறார். It's not written in the Bible, but I'm sure Mary got a shock. வேதத்தில் எழுதப்படாவிட்டாலும் அந்த நேரத்தில் மரியாளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். Is this the same son who said yes mummy, yes mummy, yes mummy for 30 years? 30 ஆண்டுகளாக செய்கிறேன் அம்மா செய்கிறேன் அம்மா செய்கிறேன் அம்மா என்று சொன்ன அதே மகன் தானா இப்பொழுது பேசுகிறது? He suddenly says, what have I got to do with you? உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்கிறாரே. Mary could have said, see, from your birth I suffered so much shame and brought you up and all that. உன்னை பிறப்பிலிருந்து நான் எவ்வளவோ அவமானத்தை தாங்கி உன்னை எவ்வளவோ கஷ்டத்துல வளர்த்தம்பா என்று மரியாள் சொல்லியிருந்திருக்கலாம். And a few months later, சில மாதங்கள் கழித்து there's a big crowd preaching around Jesus. இயேசுவை குறித்து இயேசுவை சுற்றிலும் பெரிய கூட்டம் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Mary comes. மரியாள் அங்கே வருகிறார். Tell him I'm his mother. Tell him I want to see him. நான் தான் அம்மா பார்க்கணும்னு விரும்புறேன் போய் சொல்லுங்க என்று சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள். Go and tell Jesus your mother has come. அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி போய் இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். Who is my mother? These people who hear the word of God, that is my mother. என்னுடைய தாய் யார்? இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற இவளே என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரன் என்று சொல்கிறார். Another shock. இன்னொரு அதிர்ச்சி. Is this my son talking like this? இது போல பேசுகிறது என்னுடைய மகன் தானா? He had left that connection with his parents. பெற்றோரோடு உள்ள இருந்த அந்த தொடர்பை அவர் துண்டித்துக் கொண்டார். Now he was going to obey God his father. இப்பொழுது தம்முடைய பிதாவாய் இருக்கக்கூடிய தேவனுக்கு கீழ்ப்படிய போகிறார். I find that many believers are not like that. அநேக விசுவாசிகள் இப்படி இல்லை என்பதை நான் பார்க்கிறேன். God says something. தேவன் ஒன்றை சொல்கிறார். Their relatives say something. உறவினர் ஒன்றை சொல்கிறார்கள். So we cannot offend our relatives. சொந்தக்காரங்களை மனமோ நோக செய்ய முடியாது எப்படி என்று கேட்கிறார்கள். That is why your Christian life is so third rate and useless and backslidden. ஆகவே தான் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மூன்றாம் தரமானதாக பிரயோஜனமற்றதாக பின்மாற்றம் அடைந்த நிலையிலே காணப்படுகிறது. Go back to the beginning. ஆதியிலே செல்லுங்கள். Okay, now we'll come to the command which God gave to Adam. இப்பொழுது ஆதாமுக்கு தேவன் கொடுத்த கட்டளைக்கு வருவோம். Adam, there are 2 trees in this garden. ஆதாமே இந்த தோட்டத்தில் 2 குறிப்பிட்ட மரங்கள் இருக்கிறது. I created both of them. அந்த இரண்டையுமே நான் தான் உருவாக்கினேன். They are both very good looking. அந்த 2 மரங்களும் மிகவும் நேர்த்தியான மரங்கள். But you must not eat from that one tree. ஆனால் அந்த ஒரு மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. Don't ask me any reasons. அதற்கு காரணங்களை எல்லாம் கேட்க வேண்டாம். It is enough that I told you. நான் சொன்னேனே அதுவே போதுமானது. Supposing God, Adam had said, no, give me at least 1 or 2 reasons. ஆதாம் தேவனை பார்த்து ஆண்டவரே அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்பதற்கு 2-3 காரணங்களையாலும் சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தால் God has said no reasons.
காரணமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார். காரணமே இல்லைன்னு சொல்லுவார். When our children are small, நம்முடைய பிள்ளைங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது you tell them to do something. ஏதாவது ஒன்றை செய்ய சொன்னால் They say, Daddy, why should I do that? நான் ஏன் செய்யணும்ப்பா? Give me 3-4 reasons why. எனக்கு 3-4 காரணங்களை சொல்லுங்கன்னா. And you sit down and try to give a reason. நீ உட்கார வச்சு அதுக்கு காரணம் சொல்றீங்க. Your life will be a problem all your life with that boy. அந்த குறிப்பிட்ட பையனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை முழுசும் பிரச்சனை தான் கொடுத்துட்டே இருப்பான். You will never be able to get him to obey till you give him a lot of reasons. நீங்க எவ்வளவோ காரணங்களை சொன்னாலும் அவனை கீழ்ப்படிய செய்யவே முடியாது. I used to tell my children only one reason. ஒரே ஒரு காரணத்தை மட்டும் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். Daddy has said it, that's all. அப்பா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். No other reason. வேற காரணமே கிடையாது. Why do I teach them like that? நான் ஏன் அப்படி அவர்களை கற்றுக் கொடுக்கிறேன்? Because that's how God wants me to obey. இப்படி தான் நானும் கீழ்ப்படிய முடியாது தேவன் விரும்புகிறார். If I'm sure God has said it, I don't need a reason. தேவன் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நிச்சயித்திருந்தால் அதற்கு எனக்கு காரணமே தேவையில்லை. Take something like baptism. ஞானஸ்நானத்தை குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். Today we have got Romans 6, we can have a study on baptism and this is the meaning of baptism, etc. இன்றைக்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஆகவே ஞானஸ்நானம் என்றால் என்ன, ஏன் எடுக்க வேண்டும், இதெல்லாம் விளக்கங்கள் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். It's good. நல்லதுதான். But Romans was written 30 years after the day of Pentecost or 25 years after the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு 25 அல்லது 30 ஆண்டுகள் கழித்து தான் ரோமர் எழுதப்பட்டது. So what happened in those 25 years? How did they take baptism? ஆகவே 25 ஆண்டுகளாக எப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்கள்? There's no Bible. வேதம் இல்லை. No explanation like in Romans 6. ரோமர் 6ஐ போல ஒரு விளக்கம் அங்கே இல்லை. If they ask the apostles, what is the meaning of baptism? அப்போஸ்தலரை பார்த்து ஞானஸ்நானம் என்பதன் அர்த்தம் என்ன என்று கேட்டால், don't worry about the meaning. Jesus commanded it, we do it. That's all. அர்த்தத்தை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், இயேசு கட்டளையிட்டிருக்கிறார், அவ்வளவுதான். You know, today we have so many clever people saying, why should we do this and why should we do that? இன்றைக்கு ஏன் நாம் இதை செய்ய வேண்டும், ஏன் நாம் இதை செய்யக்கூடாது என்று விளக்குவதற்கு அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். Those are the most backslidden Christians I've seen in my life. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் மிகவும் பின்மாற்றமடைந்த கிறிஸ்தவர்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். If you are not sure that God has said it, then you must wait even 10 years. தேவன் தான் சொன்னார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் 10 வருஷம் என்ன காத்திருங்கள். But if I am sure God has said it, I don't even wait 1 second. ஆனால் தேவன் தான் சொல்லிவிட்டார் என்ற நிச்சயத்தை பெற்ற பிறகு ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது. That is a principle I have followed in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றின ஒரு தார்ப்பரியம் இதுதான். Some things I am not sure. நிச்சயம் இல்லாத சில காரியங்கள், then I have to wait and pray. நான் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். When a marriage proposal came for me, I had to wait and pray, see is it God's will or not. திருமணத்திற்கென்று அந்த திருமண காரியம் என்று வரும்பொழுது எனக்கு நிச்சயமாகவே நான் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டியிருந்தது. Just because I feel like it doesn't mean it is God's will. ஏதோ எனக்கு இது பிடித்ததா இருக்கிறதுனாலே தேவனுடைய சித்தம் என்று அல்ல. But once I was sure, I say that's it. I don't have to wait. ஆனால் நிச்சயம் கிடைத்த பிறகு நான் இனிமேல் காத்திருக்க தேவையில்லை, அவ்வளவுதான். Certain things written in the word of God, I don't have to wait. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற சில காரியங்களுக்காக நான் காத்திருக்க தேவையில்லை. Let me give you one example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். Many areas we don't know the will of God. அநேக பகுதிகளில் நாம் தேவ சித்தத்தை அறியாதிருக்கிறோம். But one area God's will is written very clearly. ஆனால் ஒரு பகுதியிலே தேவனுடைய சித்தமானது மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 Thessalonians 5 and verse 18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். See what it says here? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 Thessalonians 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Everything give thanks because this is the will of God for you in Christ Jesus. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. So at least one area I know God's will now. ஆகவே ஒரு பகுதியிலாவது இப்பொழுது தேவ சித்தம் என்ன என்பதை கண்டுகொண்டேன். I must give thanks in every situation. எல்லா சூழ்நிலையிலேயும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். And this is confirmed for me in Philippians chapter 2 verse 14. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இந்த காரியமானது மிகவும் நிச்சயப்படுத்தப்படுகிறது. This is the opposite of that. இது அந்த வசனத்துக்கு எதிரானது. பிலிப்பியர் 2:14. Do all things, I don't know whether it's 15 there in Tamil. Do all things without grumbling or disputing. தமிழ் வேதாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். It's very clear. மிகவும் தெளிவாக இருக்கிறது. All things in my life I must do without grumbling, without complaining. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும். All things I must give thanks. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். Okay Lord, in 101 areas I don't know your will, but one area I know your will. ஆண்டவரே 101 காரியங்களிலே உம்முடைய சித்தம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு பகுதியிலே உம்முடைய சித்தம் என்ன என்று தெரிந்து விட்டது. Should I take this job or that job? I don't know. இந்த வேலையிலே தேர்வு செய்வதா அந்த வேலையை தேர்வு செய்வதா தெரியவில்லை. Should I rent this house or that house? I don't know. இந்த வீட்டுக்கு வாடகைக்கு செல்வதா அந்த வீட்டுக்கு வாடகைக்கு செல்வதா சித்தம் தெரியவில்லை. Should I move to this town or that town? I don't know. இந்த ஊருக்கு போவதா அந்த ஊருக்கு போவதா தெரியவில்லை. But one thing I know.
ஆனால் ஒன்று தெரியும், everything must be done without grumbling and complaining. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும். Everything I must give thanks. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். It said this is God's will for you. இதுதான் உங்களை குறித்து தேவ சித்தமாய் இருக்கிறது. So when I take God's word seriously like that, இதுபோல தேவ சித்தத்தை நான் சீரியஸா எடுத்துக்கொண்டால், you know what God does to me? தேவன் எனக்கு என்ன செய்வார் என்று தெரியுமா? I'll do that for you also. உங்களுக்கும் அதை செய்வார். See Isaiah 66. ஏசாயா 66 ஆம் அதிகாரம். Isaiah chapter 66. ஏசாயா 66 ஆம் அதிகாரம். And the second verse. இரண்டாவது வசனம். It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, I believe this is referring to building the church. சபையை கட்டுகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். Verse 1 and 2. 1-2 வசனங்கள். The Lord says, கர்த்தர் சொல்கிறார், are you going to build a church for me? எனக்கென்று நீங்கள் ஒரு ஆலயத்தை கட்ட போகிறீர்களா? You want to build a church for me in Pondicherry? பாண்டிச்சேரியில் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட போகிறீர்களா? I have made heaven and earth. நான் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தேன். The whole earth is just the place where I keep my feet. Verse 1. ஒன்றாம் வசனத்தில் பாருங்கள், முழு பூமியுமே நான் பாதத்தை வைக்கக்கூடிய பாதபடிதான். And on this earth you are going to build a house for me? இந்த பூமியில எனக்கு ஒரு வீட்டை கட்ட போறீங்களா? Where is the house you will build for me, he says. எனக்கென்று கட்டக்கூடிய ஆலயம் எங்கே என்று அவர் கேட்கிறார். Where I can come and dwell. நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எங்கே? My hand has made all these things. என்னுடைய கரங்களே இவையெல்லாம் உண்டாக்கினது. But I will look at this man and this man will be able to build my church. ஆனால் இந்த மனிதனை நான் கண்ணோக்கி பார்ப்பேன், அவன் எனக்கு சபையை கட்டுவான். Who will God use to build his church? அவருடைய சபையை கட்டுவதற்கு தேவன் யாரை பயன்படுத்துவார்? Any part of the world, in any century. எந்த நூற்றாண்டிலேயும் சரி, எந்த உலகத்தின் எந்த பகுதியிலே இருந்தாலும் சரி. The one who is humble and contrite. சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு இருக்கவனையே and the one who trembles at my word. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் பயன்படுத்துவேன். One who reads, do everything without grumbling and complaining. He trembles if he grumbles once. ஒரு முறையாகிலும் முறுமுறுப்போடு ஒரு காரியத்தை செய்து விட்டால் அவன் நடுங்குவான். He grumbles in his home once and he trembles and repents immediately. அந்த ஒரு பாவத்துக்காக அவன் நடுங்கி பயமடைந்து அவன் உடனே மனம் திரும்புவான். He grumbled once in his house. ஏனென்றால் தன்னுடைய வீட்டிலே ஒரு முறை முறுமுறுத்து விட்டான். Maybe some small thing. சின்ன காரியமா இருக்கலாம். And he trembles and he goes and repents and says, oh God, please forgive me. அவன் தேவனிடத்திலே நடுங்கி சென்று, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறார். I was supposed to give thanks but I grumbled. நான் நன்றி சொல்ல வேண்டியிருந்தது, ஆனாலும் நான் முறுமுறுத்து விட்டேன். My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, many of us would like to build the church. நம்ம அநேகர் சபையை கட்ட முற்படுகிறோம். First of all, be humble. முதலாவதாக தாழ்மையாக இருங்கள். Recognize that you are a nobody. நான் ஒரு பொருட்டு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். Don't think you are somebody. நான் ஒரு பொருட்டு என்று எண்ண வேண்டாம். Very easy to think I am somebody. நான் ஒரு பொருட்டு, முக்கியமான நபர் என்று எண்ணுவது மிகவும் எளிது. Bible says in Galatians 6. வேதம் கலாத்தியர் 6 ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, someone who is a nobody thinks he is a somebody, he is deceiving himself. ஒரு பொருட்டு இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அவன் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். The safe thing is to always recognize you are a nobody. ஒரு பாதுகாப்பான காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு பொருட்டு அல்ல என்று எண்ணுவதுதான். Why? ஏன்? Because you are a nobody. ஏனால் நீங்கள் ஒரு பொருட்டு அல்ல. That's not difficult, you know. அது ஒன்றும் கஷ்டமா இல்லை புரிந்து கொள்வதற்கு. If you recognize you are a nobody, it's very easy. நீங்கள் உங்களை ஒரு பொருட்டு அல்ல என்று நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் அது மிகவும் எளிதாக இருக்கும். That is humility. அதுதான் தாழ்மை. That is the person God uses to build his church. அப்படிப்பட்ட நபரை தான் தேவன் தம்முடைய சபையை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். Trembles at God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவன். I'm sorry I did not give thanks for in that situation. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நான் உமக்கு நன்றி செலுத்தவில்லை, ஆண்டவரே மன்னியும். Because it caused some difficulty and inconvenience for me, I complained. அது எனக்கு கஷ்டத்தையும் அசௌகரியத்தையும் கொடுத்தபடினாலே நான் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டேன். I have a good reason. எனக்கு முறுமுறுப்பதற்கு நல்ல காரணம் இருக்கிறது. I complain because it is his fault or her fault. அது அவனுடைய தவறு, அவளுடைய தவறு, ஆகவே நான் முறுமுறுக்கிறேன், குறை சொல்கிறேன். Whosever fault it is, you must not grumble or complain. யாருடைய தவறாக இருந்தாலும் நீ முறுமுறுக்க கூடாது. Does it say here, don't grumble and complain except when it is somebody else's fault? மற்றவருடைய தவறு இல்லாது இருக்கும் பொழுது மட்டும் நீங்கள் முறுமுறுக்காமலும் தர்க்கிப்பில்லாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In everything give thanks. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். How many of you can honestly say that you have trembled at that word? இந்த வசனத்திற்கு நான் நடுங்கி இருக்கிறேன் என்று எத்தனை பேர் நேர்மையாக சொல்ல முடியும்? Do all things without grumbling and complaining. How many of you can say you have trembled at that word of God? குறை சொல்லாமல் முறுமுறுப்பில்லாமல் எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்துக்கு நான் நடுங்கி இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Do you know why God is not using you to build His church? தம்முடைய சபையை கட்டுவதற்கு தேவன் ஏன் உங்களை பயன்படுத்தவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? You say, oh brother, if I had a gift to speak like brother Zach, I would also do it. சகோதரர் ஜாக் போல பிரசங்கிப்பதற்கு எனக்கு ஒரு வரம் இருந்தால் நான் சபையை கட்டி விடுவேன் என்று சொல்கிறீர்களா? It's not gift. அது வரம் அல்ல. God will give the maximum gifts to anybody here. இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு வேண்டுமானாலும் தேவன் அதிகபட்சமான வரங்களை கொடுக்க முடியும். Who will build my house? என்னுடைய வீட்டை கட்டுவது யார்? I will look at the person who is humble
and who trembles at my word. சிறுமைப்பட்டு என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். And the reason why you have so many people who God cannot use is because they don't tremble at God's word. தேவனால் பயன்படுத்தப்படாத பல மக்கள் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய வார்த்தைக்கு நடுங்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள். And when we tremble at God's word, God begins to show us the hidden meanings in different parts of scripture. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நடுங்க ஆரம்பித்து விட்டால் வேதத்திலே மறைந்திருக்கக்கூடிய பல காரியங்களுக்கு தேவன் நமக்கு அர்த்தத்தை காண்பிப்பார். What is the hidden meaning of the tree of knowledge of good and evil and the tree of life? நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் ஜீவ விருட்சம் இதனுடைய மறைந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? That is the first thing in Genesis 2. ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் இதுதான் முதலாவதாக பார்க்கிறோம். The first commandment God gave man was don't eat from the tree of knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசியாதிருப்பாயாக என்கிற கற்பனையே தேவன் முதலாவதாக மனிதனுக்கு கொடுத்த கட்டளை. You say, but we don't have that tree today. இன்னைக்கு நமக்கு அந்த மரம் இல்லை என்று சொல்கிறீர்களா? But the principle there is still there today. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாற்பரியம் தத்துவம் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. The Holy Spirit shows us the principle in these two trees. இந்த இரண்டு மரங்களிலே விருட்சங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். What is the meaning behind these two trees? இந்த இரண்டு மரங்களின் பின்னால் உள்ள அர்த்தம் என்ன? Now please understand this. தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள். Is it first of all, let's ask ourselves. முதலாவதாக நம்மை பார்த்து கேட்டுக்கொள்வோம். Is it a good thing to have a knowledge of good and evil? நன்மை தீமை இவைகளை அறியக்கூடிய அறிவை வைத்திருப்பது நன்மையானதா இல்லையா? Little babies don't know what is good and what is evil. சின்ன குழந்தைகளுக்கு எது நன்மை எது தீமை என்று தெரியாது. All of us when we were born we were like that. நாம் பிறந்த பொழுது எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். We put mud inside our mouth and we put food inside, is all the same to us. மண்ணையும் எடுத்து சாப்பிடுவோம் சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிடுவோம் எல்லாமே குழந்தையா இருக்கும்போது ஒண்ணுதான். Babies are like that. குழந்தைகள் அப்படிதான் இருக்கிறது. They don't know what is good and what is bad. எது நன்மை எது தீமை என்று அவைகளுக்கு தெரியாது. They will play with the doll and play with the live cobra also in the same way. நாயோடு விளையாடும் நல்ல பாம்போடு விளையாடும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது. They don't know one can hurt you. அதிலே ஒன்று உங்களுக்கு தீமை செய்ய கூடும் என்று தெரியவில்லை. They don't know what is good and what is evil. எது நன்மை எது தீமை என்று அவர்களுக்கு தெரியவில்லை. You know, they can take a knife and cut themselves, they don't know it is evil. அவர்கள் கத்தி எடுத்து தங்களை வெட்டி கொள்ளலாம் அது தீமை என்று தெரியாமல் இருக்கலாம். They can poke you also with that knife and not realize it's hurting you. அதே கத்தியை வைத்து உங்களையும் குத்தி விட்டு அது உங்களுக்கு தீமை செய்கிறது என்று அறியாமல் இருக்கலாம். So is the knowledge of good and evil good or bad? ஆகவே நன்மை எது தீமை எது என்கிற அறிவு நல்லதா கெட்டதா? Think if you did not know what is good and evil, how would you be able to live? உங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று தெரியாவிட்டால் எப்படி நீங்கள் வாழ்வீர்கள்? Why did God tell them you must not eat from that? ஏன் அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார்? Can you tell me a verse in the New Testament which says that we must know the difference between good and evil? நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் காண்பிக்க முடியுமா? Is there a verse like that? அது போன்ற ஒரு வசனம் இருக்கிறதா? Hebrews chapter 5. எபிரேயர் 5ஆம் அதிகாரம். It says here about the last two verses. கடைசி இரண்டு வசனங்கள். He says about people who should be eating meat and not drinking milk only. அங்கே பால் மட்டும் குடித்துக் கொண்டிருக்க கூடாது மாம்சத்தையும் புசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களை குறித்து பார்க்கிறோம். Everyone who partakes, verse 13, 5:13, only of milk is like a baby. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் பால் உண்கிறவன் குழந்தையை போல இருக்கிறபடினாலே அவன் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாத இருக்கிறான். But when you are mature, ஆனால் நீங்கள் வளரும் பொழுது solid food, verse 14, is for the mature. பலமான ஆகாரமானது அது வளர்ந்தவர்களுக்கு தான். Who because of practice have their senses trained to discern good from evil. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக அவர்கள் ஞானேந்திரியத்தை பெற்றிருக்கிறார்கள். Now here it says this is the mark of a mature person. இங்கே பூரண வயதுள்ளவர்களுக்கு இது அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. Then why God said you should not eat from that tree? அப்படியானால் ஏன் அந்த கனியினுடைய கனியை புசிக்க கூடாது என்று சொல்கிறார் ஆண்டவர் அந்த மரத்தின் கனி? We must understand that. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். I am teaching you how to study the scriptures. வேதங்களை எப்படி படிக்க வேதத்தை எப்படி படிப்பது என்று கற்றுத் தருகிறேன். If you want to seriously study the scriptures, நீங்கள் வேதவசனத்தை சீரியஸாய் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் don't read it like a story book. ஒரு கதை புத்தகத்தை போல படிக்க வேண்டாம். That is all right for 5-6 year olds. 5-6 வயது பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் அது சரி. 5-6 year olds, okay, you ask them question what they should not. Adam was told not to take part of what, they give you the answer. 5-6 வயது பிள்ளைகளுக்கு நீங்க கேள்வி கேக்குறீங்க ஆதாம் எதை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாருன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. The correct answer. He was not to take part of the tree of knowledge of good and evil. சரியான பதிலை அவர் சொல்வார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. You ask that 5-year-old why did God tell him not to take part? அந்த 5 வயது குழந்தையை பார்த்து ஏன் அதை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் என்று கேட்டால் I don't know. He says I don't know. எனக்கு தெரியாது என்று சொல்லும் அந்த குழந்தை. He says I asked my 35-year-old daddy, he says he also doesn't know.
35 வயசுல எங்க அப்பாட்ட கேட்டு பார்த்தேன், அவரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். He doesn't know, how will I know? எங்க அப்பாவுக்கே தெரியாட்டி எனக்கு எப்படி தெரியும்? You ask the father says, I ask the pastor, he says he also doesn't know. அப்பாவை கேட்டா நான் பாஸ்டரை கேட்டு பார்த்துட்டேன், அவருக்கும் தெரியலன்னு சொல்லிவிட்டார். Do you know? உங்களுக்கு தெரியுமா? When it says in Hebrews 5 that we should know good and evil. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் நன்மை தீமையை நீங்கள் பகுத்தறிய வேண்டும் என்று When சொல்லப்பட்டிருக்கிறது. you come to something you don't understand in scripture, ஆகவே வேதத்திலே விளங்காத ஒரு பகுதிக்கு நீங்கள் வரும்பொழுது say, Lord, I want to find out. ஆண்டவரே இதை நான் கண்டுபிடிக்க I வேண்டும். go to this elder brother, he doesn't know. இந்த மூப்பரத்திலே போய் கேட்டேன், அவருக்கு I'll go to தெரியவில்லை. another person. இன்னொரு நபரிடத்திலே போனேன், I want to find out. ஆண்டவரே நான் கண்டுபிடிக்க வேண்டும். That's the way to study scripture. இப்படித்தான் வேதத்தை நான் படிக்க வேண்டும். That's how I've studied scripture. இப்படித்தான் நான் வேதத்தை படித்திருக்கிறேன். And I want to encourage you to do that. நீங்களும் அப்படி செய்ய முடியாது உற்சாகப்படுத்துகிறேன். So I will give you my understanding of this. நான் எப்படி இதை விளங்கிக் கொண்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். There are two ways to know good and evil. நன்மை தீமை அறிவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. One is where I get that knowledge inside myself. ஒன்று, நான் அந்த அறிவையே நான் உள்ளாக பெற்றுக்கொள்கிறேன். And I say, now I know what is good and evil. இப்பொழுது எனக்கு நன்மை என்ன தீமை என்று எனக்கு தெரியும். You know, is this TV program good or evil? இந்த டிவியில வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி நன்மையானதா தீமையானதா? I don't need to ask anybody. I know. யாரையுமே நான் கேட்க தேவையில்லை, எனக்கு தெரியும். I'm talking about worldly people and atheists, they all say that. உலக மக்கள், நாஸ்திகர்கள் எல்லாரும் அதை சொல்லுகிறார்கள். Is it right to pursue after money? பணத்தின் பின்னால போவது சரியா? Not to earn money to look after our family, that's another thing. குடும்பத்தை பராமரிக்க பணம் சம்பாதிப்பது என்பது அது வேறு காரியம். But even when we have 4 or 5 times what we need, is it right to still pursue after it? நமக்கு தேவைக்கு அதிகமாக 4-5 மடங்கு பணம் இருந்தாலும் இன்னும் தொடர்ந்து பணத்தை நாடி போகிறோமே, அது சரியா? People in the world say, I know. ஜனங்களுக்கு, உலக மக்கள் சொல்லுவார்கள், எனக்கு தெரியும். I know that the more money you have in the world, the happier you can be, you can enjoy life more. அதிகமாய் பணம் வர வர அந்த அளவுக்கு நீ சந்தோஷமா இருக்கலாம், வாழ்க்கை அனுபவிக்கலாம். So there is a certain understanding of good and evil in the world. ஆகவே உலகத்திலே நன்மையை குறித்தும் தீமையை குறித்தும் உள்ள ஒரு அறிவு ஒரு அளவுக்கு இருக்கிறது. You ask the worldly person, what do you think about murder? கொலையை பத்தி உலக மக்களிடத்தில் கேட்டு பாருங்க. That's evil. I won't do that. அது தீமை, அதை நான் செய்ய மாட்டேன். Adultery and being unfaithful to your wife. விபச்சாரம், மனைவிக்கு உண்மை இல்லாத இருப்பது, that's evil. அதுவும் தீமையானது. And so we have in the world what people call a good man. ஆகவே உலக பிரகாரமாக நல்ல மனிதன் என்று அழைக்கிற ஒரு நபர் உண்டு. He doesn't tell lies. பொய் சொல்லுவதில்லை. He doesn't commit adultery. விபச்சாரம் செய்வதில்லை. He is a good Hindu or a good atheist. நல்ல ஒரு இந்து மனிதர், நல்ல நாத்திகர். But is that the meaning of good and evil? இதுதான் நன்மை தீமை என்பதனுடைய அர்த்தமா? Now there's another way to know good and evil. நன்மை தீமை அறிவதற்கு வேறு ஒரு வழி உண்டு. That is through the tree of life. அது ஜீவ விருட்சத்தின் மூலமாக அறிவது. The tree of life is a picture of the Holy Spirit. அந்த ஜீவ விருட்சம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக God இருக்கிறது. himself who gives us life. தேவனே நமக்கு அந்த ஜீவனை கொடுக்கிறார். So when a question comes to me, is that TV program good or evil? இந்த டிவி நிகழ்ச்சி நன்மையானதா தீமையானதா என்ற கேள்வி வரும்பொழுது, if I am humble, நான் தாழ்மையா இருந்தால், I say I don't know. I don't know. எனக்கு தெரியவில்லை. Let me seek the will of God in that. இந்த விஷயத்திலே தேவ சித்தம் என்ன என்று நான் தேடட்டும். Let me pray and the Holy Spirit will guide me. நான் ஜெபிக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவார். I am dependent on God to tell me what is good and evil. எது நன்மை எது தீமை என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு நான் தேவனை சார்ந்திருக்கிறேன். Though it looks so good, நல்லதாக தெரிந்தாலும் கூட God says no. தேவன் வேண்டாம் என்று சொல்கிறார். So I say no. ஆகவே நானும் வேண்டாம் என்று சொல்கிறேன். I'll give you one example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். When I was about 32 years old, 32 வயதா எனக்கு இருக்கும் பொழுது, this is long before CFC and all started. CFC ஆரம்பிக்கப்பட்டதற்கு முன்பதாக, வெகு முன்பதாக, my wife and I, we were very very poor. நானும் என்னுடைய துணைவியாரும் மிகவும் ஏழைகளாக இருந்தோம். We didn't have much money. அதிகமாய் பணம் இல்லை. And we had 1 or 2 children. 1-2 பிள்ளைகள் இருந்தார்கள். And I think we had only one those days. அந்த நாட்டில் ஒரு பிள்ளை தான், ஒரு மகன் தான் இருந்தான். And we were struggling, and I was serving the Lord, preaching here and there. நான் இங்கும் அங்குமாய் தேவனுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆகவே வாழ்க்கையில் I used to get வாழ்வதற்காக போராடி கொண்டிருந்தோம். very little money. மிக குறைவான பணமே எங்களுக்கு இருந்தது. Because I never went to the rich churches. I used to go and preach in the villages and to students and all that. நான் கிராமங்களுக்கு மாணவர்களிடத்திலுமே பிரசங்கிக்க சென்றேன், பணக்கார சபைகளுக்கு சென்றதில்லை. ஆகவே அதிகமாய் பணம் எனக்கு கிடைக்கவில்லை. I said I will not use my gift to get money from rich people. ஆகவே ஐஸ்வர்யவான்களிடத்தில் இந்த பணத்தை பெறுவதற்காக என்னுடைய வரத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னேன். Because this is a sacred gift of God. I can't sell it. இது தேவனுடைய புனிதமான வரம், அதை நான் விற்க கூடாது. So I'll go wherever there's need. ஆகவே எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே போவேன். Not my need, their need. என்னுடைய தேவை இல்ல, அவனுடைய தேவை. And while I was struggling like this,
இப்படி வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கும் பொழுது there was an American Christian organization in Bangalore, பெங்களூர்ல ஒரு அமெரிக்க கிறிஸ்தவ ஸ்தாபனம் இருந்தது, doing God's work. தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஸ்தாபனம். They said to me, Brother Zach, we respect you a lot. அவர்களிடத்திலே வந்து சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களை அதிகமாக நாங்கள் மதிக்கிறோம். We want you to be the director of our organization. எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு நீங்கள் தான் இயக்குனராக இருக்க வேண்டும். We are doing a good work reaching the whole of Southeast Asia with Christian radio programs. தென்கிழக்கு மக்களை, தென்கிழக்கு ஆசிய மக்களை நாங்கள் வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறோம் என்று சொன்னார்கள். We'll give you a good salary. நல்ல சம்பளம் கொடுக்கிறோம். You don't have to ride your scooter anymore. We'll give you a car. இனிமே நீங்க ஸ்கூட்டர் ஓட்ட வேண்டாம், உங்களுக்கு ஒரு கார் கொடுக்கிறோம். We'll give you a free house. உங்களுக்கு இலவசமாக ஒரு வீட்டை தருகிறோம். Telephone. தொலைபேசி தருகிறோம். Those days telephone was very difficult to get in 72. 72ஆம் வருஷம் ஒரு டெலிபோன் கனெக்ஷன் கிடைப்பது என்பது அவ்வளவு கஷ்டம். All these things. இவையெல்லாம் உங்களுக்கு தருகிறோம். Be the director. நீங்கள் இயக்குனராக இருங்கள். What's wrong in that? Spreading God's word through radio. தேவனுடைய ஊழியத்தை ரேடியோ மூலமாக செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? It looks nice, it looks okay. பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, சரியானதாய் தெரிகிறது. They're not asking me to do anything wrong. என்னை தவறு செய்ய சொல்லவில்லை. Thoroughly evangelical in doctrine was all correct. அவளுடைய உபதேசம் எல்லாமே சுவிசேஷத்தின் அடிப்படையில் இருக்கிறது, சரிதான். I thought I took it to God. I went to the tree of life. நான் ஜீவ விருட்சத்திலே சென்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவனிடத்திலே போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். The Lord said no. ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். I went to them and said, thank you for your offer, but I can't take it. நீங்கள் கொடுத்த அந்த அப்பாயின்மென்ட்டுக்காக உங்களுக்கு நன்றி, ஆனால் நான் அதை ஏற்க தயாராக இல்லை என்று சொன்னேன். I know what would have happened if I took it. நான் அதை ஏற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். There would be no CFC or anything today. CFC என்ற சபை இன்றைக்கு இருந்திருக்காது. I would have sat there like some big director somewhere. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய இயக்குனராக உட்கார்ந்து கொண்டிருப்பேன். See what I can miss by choosing what is good without seeking God's will. தேவனுடைய சித்தத்தை தேடாதபடிக்கு நன்மையை மட்டும் நான் தேடி இருந்திருந்தேன் சொன்னால் என்ன காரியங்களை இழந்திருப்பேன் என்று பாருங்கள். I wouldn't have committed sin or anything. I would have been doing God's work. நான் பாவம் செய்திருப்பேன் என்று சொல்லவில்லை. நான் தேவனுடைய ஊழியத்தை தான் தொடர்ந்து செய்து Not கொண்டிருப்பேன். in God's will. ஆனால் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக அந்த ஊழியத்தை செய்திருக்க மாட்டேன். You can do God's work without doing it in God's will. தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இல்லாதபடியே தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். I could have spent the last 35 years trying to spread Christian radio throughout and the gospel through Christian radio. சுவிசேஷத்தை கிறிஸ்தவ வானொலியின் மூலமாக பரப்புவதற்கு 35 ஆண்டுகள் பிரயாசப்பட்டிருந்திருப்பேன். Maybe I would have been a very famous person and everybody would have written good things about me. நான் மிகுந்த பிரபலமான ஒரு நபராக இருந்திருப்பேன். அநேகர் என்னை குறித்து நல்ல காரியங்களை எழுதி இருந்திருப்பார்கள். But when I stood before the Lord on the final day I stand. ஆனால் கடைசி நாளிலே தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது He'll say to me, அவர் என்னை பார்த்து சொல்வார், you know my son, மகனே உனக்கு தெரியுமா, that was not what I wanted you to do on the earth. பூமியிலே இதை தான் நீ செய்யணும்னு சொல்லி நான் விரும்பவே இல்லை. I wanted you to plant some churches among some poor people. ஏழைகள் மத்தியிலே நீ சபைகளை நிறுவ வேண்டும் என்று நான் விரும்பினேன். But instead of that, அதற்கு பதிலாக you went after this car and house and salary and நீ சம்பளம் என்று போய்விட்டாய், கார் என்று போய்விட்டாய், வீடு என்று போய்விட்டாய். I will hang my head before the Lord for all eternity. Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நித்தியம் முழுவதுமாக நான் தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம் தலையை தொங்க போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். Can you please send me back to the earth to live my life again? ஆண்டவரே என்னை மீண்டும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு பூமிக்கு என்னை அனுப்பிவிரா. Say sorry my son. மகனை மன்னித்து விடு. Everybody gets only one chance to live their life. எல்லா மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரே ஒரு தருணம் தான். Tell me how will I feel? அப்பொழுது நான் எப்படி உணர்வேன் என்று சொல்லுங்கள். And the Lord gives me a video picture of what my ministry would have been if I had done his will. அவருடைய சித்தத்தை மட்டும் நான் செய்திருந்தால் என்னுடைய ஊழியம் எப்படியா இருந்திருக்கும் என்று சொல்லி அங்கே ஒரு வீடியோவை எனக்கு காண்பிக்கிறார். Maybe I wouldn't have been so famous as a director of an organization. ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய அளவுக்கு நான் பிரபலமாகாமல் இருந்திருக்கலாம். Instead of people saying good things about me, they may have said a lot of bad things about me if I followed God's will. நான் என்னை பற்றி நல்ல காரியங்களை சொல்வதற்கு பதிலாக நான் தேவனுடைய சித்தத்தை செய்திருந்திருப்பேனால் என்னை குறித்து பல கெட்ட காரியங்களை சொல்லி இருந்திருப்பார்கள். Call me false teacher, false prophet and all that. பொய்யான போதகர், கள்ள தீர்க்கதரிசி என்ற பெயர்கள். But I would have done the will of God. ஆனாலும் நான் தேவனுடைய சித்தத்தை செய்திருந்திருப்பேன். That's the difference between choosing ourselves what is good and evil and depending on God to guide us as to what is good and evil. ஆகவே நாமாக நன்மை தீமையை தெரிந்து கொள்வதற்கும் தேவனை சார்ந்து அவரை தேடி நன்மை தீமையை தெரிந்து கொள்வதற்கும் இதுதான் வித்தியாசம். That is the difference between these two trees. இதுதான் இந்த இரண்டு விருட்சத்துக்குள்ள உள்ள வித்தியாசம். So what God was telling Adam is, ஆகவே தேவன் ஆதாமிடத்தை பார்த்து சொல்கிறது என்னவென்றால், do you want to be a person who yourself chooses what is good or do you want to always depend on me to show you what is good for you? ஆதாமே நானாக நன்மையை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய நபராக நீ இருக்க வேண்டுமா,
அல்லது என்னை சார்ந்து என்னை தேடி நன்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற ஸ்தானம் உனக்கு வேண்டுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். If you are choosing yourself, you don't have to come to me. நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் நீ வர தேவையில்லை. You don't have to pray. நீ ஜெபிக்க தேவையில்லை. You've got intelligence. நீ உனக்கு அறிவு இருக்கிறது. Of course you will avoid murder, adultery, telling lies and all. பொய் சொல்லுவது, கொலை செய்வது, விபசாரம் செய்வது இதெல்லாம் நீ தவிர்த்து விடுவாய். You will choose good things. நீ நல்ல காரியங்களை தேர்ந்தெடுப்பாய். But that may not be my will. ஆனால் அது என்னுடைய சித்தமாக இல்லாமல் இருக்கலாம். But if you depend on me, என்னையே சார்ந்திருந்தால் some things which human beings cannot understand, I'll ask you to do, they will misunderstand you. மனுஷர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத சில காரியங்களை உன்னை செய்ய முடியாய் சொல்லுவேன், அவர்கள் உன்னை தவறாய் புரிந்து கொள்வார்கள். They will accuse you falsely. பொய்யாய் உன்னை குற்றம் சொல்வார்கள். Just like they call Jesus Beelzebul, they'll call you also bad names. இயேசுவை பெயல்செபூல் என்று அழைத்தது போல உன்னையும் கெட்ட பெயரை சொல்லி அழைப்பார்கள். You will have the joy of coming to heaven and saying you've done my will. ஆனால் என்னுடைய சித்தத்தை செய்தேன் என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்தை பெற்றவனாய் நீ பரலோகத்துக்கு வருவாய். I can make you a blessing to thousands of people. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக்க முடியும். According to my will. என்னுடைய சித்தத்தின்படியாய். They may say that through their radio program also you can be a blessing to many people. வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்று அவர்கள் சொல்ல முடியும். But that's not my calling for you. ஆனால் உன்னை குறித்து என்னுடைய அழைப்பு அது அல்ல. You are called to make disciples. சீஷர்களை உருவாக்கும்படியாய் தான் உனக்கு நான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன். I am very thankful that way back in 1972 I took the right decision. 1972ஆம் ஆண்டு அந்த அநேக ஆண்டுகள் முன்பு நான் சரியான தீர்மானத்தை எடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And 3 years after that we started CFC. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து CFC சபையை ஆரம்பித்தோம். I saw, and now when I look back I see it was only a test. ஆகவே இப்பொழுது நான் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறேன், அது எனக்கு ஒரு சோதனையாக வந்தது. You know, like the devil offered all the glory of the world to Jesus. உலகத்தின் மகிமை எல்லாம் இயேசுவுக்கு பிசாசு காண்பித்தான், கொடுக்கிறேன் என்று சொன்னான். It was not sin. பாவம் இல்லை. Devil didn't try to tempt Jesus to commit adultery. விபசாரம் செய்யும்படியாக பிசாசு இயேசுவை சோதிக்கவில்லை. Why didn't the devil bring one pretty woman in the wilderness as one of the temptations? ஏன் சோதனையிலே ஒன்றாக ஒரு அழகான ஒரு ஸ்திரியை வனாந்தரத்திலே கொண்டு வந்திருக்க கூடாது இயேசுவிடத்திலே? He knew that those things Jesus had finished when he was 15 years old. இயேசு 15 வயதா இருக்கும்போதே இந்த சோதனை எல்லாம் மேற்கொண்டு விட்டார் என்று பிசாசுக்கு தெரியும். No use tempting him with those things. அவைகளினாலே சோதிப்பதிலே பிரயோஜனம் என்று பிசாசுக்கு தெரியும். He tempted him with things that looked nice. நன்றாக காட்சியளிக்கக்கூடிய காரியங்களை வைத்து இயேசுவை சோதித்தார். I can give you the world. இந்த உலகத்தையே உங்களுக்கு தருகிறேன். Honor. கனத்தை தருகிறேன். Which many Christians have fallen for. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதற்காக விழுந்து விட்டார்கள். Many Christian preachers have fallen for honor and compromised God's word. கனத்தை நம்பி போய் தேவனுடைய வசனத்திலே சமரசம் செய்து அதற்கு விழுந்து விட்டார்கள். So I see that God was testing me there. ஆகவே அங்கே தேவனை சோதிக்கிறதை நான் பார்த்தேன். To see what is in my heart. என்னுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று கர்த்தர் சோதித்து பார்த்தார். Will I go for comfort and money? சொகுசுக்காகவும் பணத்துக்காகவும் நான் போவேனா? Or will I come to God and say, Lord, what is your will for me? அல்லது ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரே என்னை குறித்து என்ன சித்தம் என்று கேட்க போகிறேனா? I am thankful that I passed the test. அந்த தேர்விலே நான் தேர்ச்சி பெற்றதற்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். You will also face it. நீங்களும் இப்படிப்பட்ட சோதனை சந்திக்கலாம். In different situations. பல சூழ்நிலைகளிலே. It's the choice between knowing good and evil yourself or going to God and saying I don't know. நன்மை தீமை நீங்களாக அறிந்து கொள்வதற்கு என்று ஒரு தருணம் இருக்கிறது, ஆனால் தேவனை சார்ந்து கண்டுபிடிப்பதற்கு ஒரு தருணம் இருக்கிறது. Sometimes people say, சில சமயம் ஜனங்கள் சொல்கிறார்கள், that is a good cinema, good movie. There's nothing wrong in watching that. இந்த சினிமா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கே ரொம்ப நல்ல சினிமா, அதை போய் பார்ப்பதில் தவறில்லை. It's not one of these dirty Hollywood movies. அது பசுத்தமான ஹாலிவுட் படம் இல்லை. Somebody once sent me a Christian movie. ஒருமுறை ஒரு கிறிஸ்தவ படம் என்று ஒன்றை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். Hey brother Zach, this has become very popular in America. It's a Christian movie and please see it. கிறிஸ்தவ சினிமா அமெரிக்காவிலே மிகவும் பிரபலமாக இருக்கிறது, தயவு செய்து இதை கவனித்து பாருங்கள் என்று எனக்கு அனுப்பியிருந்தார்கள். I said okay, I'll see it. நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். I saw it in my computer only. என்னுடைய கம்ப்யூட்டரிலே தான் பார்த்தேன். And I could see the deception in that. அதிலே இருக்கக்கூடிய வஞ்சனையை நான் பார்த்தேன். That this is a very subtle deception of the devil, calling it a Christian movie. கிறிஸ்தவ சினிமா என்று அழைக்கக்கூடிய ஒரு விசித்திரமான சாத்தானுடைய வஞ்சனை இதிலே காணப்படுகிறது. And it was teaching a husband to be the slave of his wife. மனைவிக்கு அடிமையா எப்படி இருப்பது என்று கணவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி. Always try to please your wife. எப்பொழுதுமே மனைவியே பிரியப்படுத்தி வாழ்வது. Doesn't that sound a very good thing? Always Jesus pleased other people, you must please your wife. எப்பொழுதுமே இயேசு மற்றவர்களை பிரியப்படுத்தியே வாழ்ந்தார், ஆகவே நீ உன்னுடைய மனைவியை பிரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். It sounds very nice. பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. But that may not be God's will. ஆனால் அது தேவ சித்தமாய் இல்லாமல் you must always seek to please God. எப்பொழுதுமே தேவனையே பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டும்.
I'm not interested in pleasing my wife. மனைவியை எனக்கு பிரியப்படுத்துவதில் விருப்பமில்லை. I want to please God. நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். Then after that only comes my wife. அதற்கு பிறகுதான் மனைவி. So I could see that even in that Christian movie there was something very subtle. ஆகவே கிறிஸ்தவ படங்கள் என்று சொல்லக்கூடியவைகளிலே கூட தந்திரமான ஒரு காரியம் இருக்கிறது. No sex scene, no bad language, nothing. அதிலே பாலியல் காட்சிகளோ அல்லது கெட்ட வார்த்தைகளோ எதுவுமே இல்லை. So many Christian preachers are saying this is a wonderful movie, everybody should see it. அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் இது அருமையான படம், எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். As I sought God about it, நான் இதை குறித்து தேவனை தேடின பொழுது, you can say the tree of knowledge of good and evil said it's a good movie. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமானது இது நல்ல படம் என்று சொல்கிறது. But God said no. ஆனால் தேவனிடத்திலே போகும்போது அது வேண்டாம் என்று சொன்னார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, let's learn to be careful. நாம் கவனமாக இருக்க கற்றுக்கொள்வோம். Go back to the beginning. ஆதிக்கு நாம் செல்வோம். Learn to depend upon God. தேவனையே சார்ந்து இருக்க கற்றுக்கொள்வோம். Everything. எல்லாவற்றிற்காகவும். We can think more about this tomorrow. நாளையும் தொடர்ந்து இதை குறித்து நாம் தியானிப்போம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please give us wisdom எங்களுக்கு ஞானத்தை தாரும். in this evil world, தீமையான உலகத்திலே to do what pleases you, உம்மையே பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்வதற்கு, tremble at your word, உம்முடைய வசனத்துக்கு நடுங்கும்படியாய் கிருபை செய்யும். to build your church, உம்முடைய சபையை கட்ட உதவி செய்யும். the way it was done in the beginning, ஆதியிலே கட்டப்பட்டது போல, the way it will please your heart, உம்முடைய இருதயத்திற்கு பிரியமானபடி செய்ய, to know what is good in your eyes and not in our own eyes. எங்களுடைய சொந்த கண்களிலே நன்மை என்பதை பார்ப்பதற்கல்ல, உம்முடைய கண்களின் மூலமாய் நன்மை எது என்று பார்க்கட்டும் ஆண்டவரே. Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.